17வது தமிழக சட்டமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் முதலமைச்சர் சந்திரசேகர் ஜோசப் விஜய் தலைமையில் இன்று காலை 9:30க்கு ஆரம்பமானது. புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தற்காலிக சபாநாயகர் மூவி கருப்பையாவின் உரையின் பின்னர் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கான பதவி பிரமாணம் நடைபெற்றது. முதலாவதாக முதலமைச்சர் சந்திரசேகர் ஜோசப் விஜய் பெரம்பலூர் தொகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினராக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்களாக நேற்று பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்ட என். ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, KG அருண்ராஜ், KA செங்கோட்டையன், P. வெங்கடரமணன், R. நிர்மல்குமார், R. ராஜ்மோகன், டாக்டர் TK பிரபு ஆகிய அமைச்சர்கள் தமது தொகுதிகளுக்கான சட்டமன்ற உறுப்பினர்களாக உறுதிமொழி ஏற்றனர். அதன் பின்னர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டப்பேரவை கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் உறுப்பினராக உறுதிமொழி ஏற்றார். உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும். அதனைத் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி உறுப்பினராக உறுதிமொழி ஏற்றார். சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசு பின்னர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் முதலமைச்சருமான O. பன்னீர்செல்வம் உறுப்பினராக உறுதிமொழி ஏற்றார். அதன் பின்னர் ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருக்கிறேன். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நேற்று காலை நடந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தின் முதல்வராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் அர்லேகர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். நேற்று பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தியும் கலந்து கொண்டிருந்தார்.